விருது வாங்கினாலே பல பேர் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. விருது வாங்கிட்டோம்னாலே நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அது கவிதை புஸ்தகம் போட்டால் யாருமே பேச மாட்டாங்க. அது இந்த புஸ்தகம் போடுறது ஒரு பெரிய அனுபவம். இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். நானும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஐயா பாக்கியராஜா ஐயா தான் அதை தொடங்கி வச்சார். அதை நினைவுபடுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. பாக்கியாவில் வரும். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, பல்லு வலின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கான். போய் வாயை காமிச்சிருக்கான். அந்த டாக்டர் என்ன செய்யணும், உன் பல்லில் ஒரு பல்லு சொத்தையாக இருக்குப்பா அப்படின்ட்டு அதை மட்டும் பிடுங்கிட்டு, என்ன சாப்பிட்ட இதுக்கு முன்னாடி, சாக்லேட்லாம் சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இந்த மாதிரி உணவு சாப்பிடு, குளிர்ந்த பானங்கள் குடிக்காத, அப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த பல்லை தொட்டு சரி பண்ணிவிட்டு அந்த வாயை நலமாக்கி அனுப்பணும். ஆனால் ஒரு புஸ்தகத்தையோ ஒரு படத்தை பற்றியோ நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்து இதை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாயை தரன்றாங்க, வாயை பார்க்குறாங்க. 2 பல்லு சூத்த பல்லாக இருக்குது, இது வாய் ஃபுல்லாக பரவிடும் அப்படின்ட்டு ஒரு சுத்தியில் எடுத்து வாயவே உடச்சிடுறாங்க. இதனாலே நான் கவிதை புஸ்தகத்தை கொடுத்துட்டு நிமிர்ந்து ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டேன். அதனால தான் நான் கவிதை பற்றி வாயே திறக்கிறது இல்லை. இங்கே என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, வாயை திறந்தால் உடைச்சிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இணையதள உலகம் இருக்கே, டேஞ்சரோ டேஞ்சர். ஒரு குத்து விளக்கு ஒன்று ஏற்றுறது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு என்னை சொன்னாங்க. நான் விறுவிறுன்னு போய் குத்து விளக்க செருப்போடு ஏற்ற போயிட்டேன். ஃபோட்டோகிராஃபரில் கேமராலாம் பார்த்தோன்னே அலர்ட் ஆகிட்டு அது முன்னாடி இப்படி செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த குத்து விளக்க ஏற்றுறேன். குத்து விளக்க ஏற்ற கிட்ட போய் தீப்பிடித்தாங்கன்னா, சார் எதுக்கு சார் செருப்பை கழட்டி போட்டீங்க, செருப்பு போட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு அந்த வாத்தியார். ஏங்க சார் உங்களுக்கு தெரியாது சார், நான் செருப்பு போட மாட்டேன் சார் அப்படின்னு. செருப்பு போட்டுக்கோங்க சார், அது எலக்ட்ரிக் குத்து விளக்கு அப்படின்னு. சாக்குக்கு அடிச்சிட போகுதுங்க. சரி ஓகே, விதி நம்ம வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்ட்டு போய் பக்கத்தில் ஏற்றுறதுக்கு போயிட்டேன். அதை பார்த்தா சுவிட்சை மட்டும் இப்படி அமுக்கினேன். அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. உனக்கு அறிவு இல்லையா, செருப்பை போட்டுக்கிட்டு குத்து விளக்கு ஏற்றுறையே, எரிகிறது எலக்ட்ரிக் ரைட்டரா, அதை பார்க்க மாட்டேங்கிறான், குத்து விளக்க மட்டும்தான் பார்க்குறான். குதிரையில் போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு இந்த சைலன்ஸ்னு ஒரு படம் ஓடிடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சப்தம் கேட்டால் அந்த மிருகம் வந்துடும். இந்த வேர்ல்டு வார்மிங்னால், உலக பொல்யூஷன்னால், சப்தத்தினால் அலர்ஜியான சில உயிரினங்கள் தோன்றுகிறோம். அதுதான் சைலன்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தில் சப்தம் கேட்டாலும் எல்லா விலங்குகளும் தாக்கிடும். அது மாதிரி திடீர்னு ஏதாவது குதிரையில் போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு சத்தம் கேட்டால் 100 பேர் நம்மக்கிட்ட தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்தில் இப்படி ஒரு கவிஞன் உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். இவர் சாதாரண கவிஞர் கிடையாது. நீங்கள் மாநகரத்தில் அல்லது கிராமத்தில் எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு துயரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஹவுஸ் ஓனர் நம்மளை பயங்கரமாக சிரித்து பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் எங்கே ஷூட்டிங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே தான் போய் அப்படியா ஓ 15ஆம் தேதியிலிருந்து அவங்க பேச்சுவார்த்தையில் ஒரு பயங்கரமான மாற்றம் நிகழும். திடீர்னு ஒரு யோகி மாதிரி மௌனத்தை கடைபிடிப்பாங்க. 19ஆம் தேதி 23ஆம் தேதி நிமிர்ந்து பார்த்துட்டு போவாங்க. 29ஆம் தேதி பேச்சுவார்த்தையை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடுவாங்க. 3ஆம் தேதி என்ன சார்ன்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அந்த அனுபவத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அந்த வாடகை 1000 ரூபாய், குடிநீருக்கு 50,
மின்சாரத்துக்கு மாதாந்திர குத்து மதிப்பாக 200, ஆக மொத்தம் மாதாந்திர குத்து மதிப்பாக 200. ஏன்னா அது எப்போ வேணாலும் மாற்றுவாங்க. நம்மகிட்டே கேட்காம சேஃப்டி டேங்க் ஓப்பன் பண்ணி கழுவிடுவாங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா என்னோட சேர்ந்து பல பேர் இதுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆக மொத்தம் 1280 ரூபாய் தேதி தவறாமல் கொடுத்து வருகிறேன் வீட்டுக்காரனுக்கு. பெர்ஃபெக்ட் ரெண்ட் பெயர், நாள் கடத்தாமல் வாடகை தருவதாக வியந்து என்னை போற்றுகிறான் வீட்டுக்காரன். அந்த வியந்து போற்றுகிறான்றதான் பெருமையான வார்த்தை. அவனிடம் சொல்லிக் கொள்வதில்லை நான். கொடுக்கிற வாடகை உன் வீட்டருகே கூவும் வேப்பமரத்து குயிலுக்காகவும் உனக்கு தெரியாமல் வந்து போகும் காற்றுக்காகவும் என்று. ஸோ கவிஞருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு வீடு மட்டும் கிடையாது, அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் மட்டும் வேணும். ஒருவேளை நான் இந்த நாட்டின் மன்னனாக இருந்தால், அல்லது ஒரு பெரிய நிலச்சுவாண்டாராக இருந்தால், அவருக்கு நிச்சயம் ஒரு வீடு தருகிறேனோ இல்லையோ ஒரு மரம் தந்து விடுவேன். பிரபலமாக இருப்பது என்பது புகழோடு இருப்பது என்று அர்த்தம் அல்ல. பிரபலமாக இருப்பது வேறு, புகழோடு இருப்பது என்பது வேறு. புகழோடு இருப்பவர்களை இந்த சமூகம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சமூகம் கண்டுபிடித்து நன்றி மறவாமல் இருந்தால் அவர்கள் புகழோடு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். கர்ம வீரர் காமராஜர் அப்படித்தான். இந்த சமூகத்துக்கு பென்னி குக் அப்படித்தான். சுப்பிரமணிய பாரதியார் அப்படித்தான். இந்த சமூகம் கண்டுபிடித்த புகழோடு இருப்பவர்கள் அவர்கள். மற்றவர்கள்லாம் பிரபலமாக இருப்பவர்கள். என்னை போன்ற, என்னையும் அதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ பிரபலமாக இருப்பவர்கள் என்றால் விளம்பரத்தை கொஞ்சம் விரும்புகிறவர்கள் அல்லது விளம்பரப்படுத்திக் கொள்பவர்கள். அப்படி இந்த சமூகம் கண்டுபிடித்த ஒரு கவிஞர் தான் ஜெயபாஸ்கரன். அதனால்தான் இந்த நாளில் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை எழுதுகிற ஒரு மூத்த உயிர் இந்த கவிதை தொகுப்பை அவர் என்னிடம் கொடுத்தார். மகள் இருந்த வீடு. இந்த கவிதை தலைப்பே எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொண்டே இருந்தது. மகள் இருந்த வீடு, அப்போ மகள் இல்லையா? அப்போ மகள் இருந்த வீட்டு கவிதை தொகுப்பை பற்றி மகள் இருக்கும் வீட்டிலிருந்து வந்த நான் பேசப்போகிறேன். மகள்கள் இருந்து கொண்டிருக்கிற வீட்டில் நான் வந்து பேசப்போகிறேன். இந்த மகள், இதை ஏன் மகள் வீடு என்று சொல்லக்கூடாது இந்த தொகுப்பை என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் இந்த மகள் இருந்த வீடு என்கிற அந்த ஒரு இடத்தில் தான் ஒரு காவியத்தன்மை இருக்கிறது. ஒரு இல்லாமை இருக்கும் பொழுதுதான் காவியம் உருவாகிறது. அந்த காவியத்தன்மை இதில் அவர் கவிஞராக இருப்பதால், ஒரு பெருங்கவிஞராக இருப்பதால் அதில் முழுமையாக வந்திருக்கிறது. நான் வரும்பொழுதே எப்பொழுதுமே சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மழை வராட்டாலும் கொடையை எடுத்துகிட்டு போவேன். ஏசி தேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது போர்வை எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா ஓவரை ஏசி வச்சுட்டேன், ஏன்னா பொத்திக்கிறணும் அப்படின்னு. அது மாதிரி வரும்போதே இந்த மகள் இருந்த வீட்டோடு சேர்த்து நான் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய முழு கவிதை தொகுப்பையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது ஒரு சின்ன புஸ்தகம், பேச்சாளர்கள் அதிகமாக இருக்காங்க. நம்ம நோட் பண்ணி வச்ச கவிதையை அவங்க படிச்சுட்டாங்கன்னா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம். அதனால பாதுகாப்பு நடவடிக்கையாக அவரோட ஒட்டுமொத்த கவிதையும் படித்து அதுலேயும் ஒரு 4 கவிதையை சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்தேன். நண்பர்களை, இந்த மேடை
என் குருநாதர் அமர்ந்திருக்கிற மேடை, பாக்கியராஜ் அவர்கள். குருவை எந்த மேடையிலும் குருநாதர் என்று சொல்வதில் எனக்கு பெருமை. அவரிடம் நான் கற்றிருப்பது ஏராளம். ஒரு ஏகலைவனைப் போல அவர் படங்களை பார்த்து அவர் காட்சிகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவருடைய வசனங்கள்லேயே கவிதை இருக்கிறது. தாவணி கனவுகள் மறக்க முடியுமா? தாவணி கனவுகள் மறக்க முடியுமா? அந்த படத்தில் ஒரு படைப்பாளனோட தவிப்பை அவர் காட்டியிருப்பார். ஒரு வாய்ப்பு கிடைக்காம கவிக்கிற ஒரு படைப்பாளனோட தவிப்பை. அந்த காட்சியில் ஒரு வசனகர்த்தா வந்து பேசும்போது ஒரு பழைய நடைமுறையில் வசனங்களை பேசியிருப்பார். ஆமாம், இந்த பேச்சாளர்களேன்னு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, எப்படி மணிக்கணக்காக தண்ணி கூட குடிக்காமல் பேசுகிறாங்கன்னு. ஆனால் பேசும்பொழுது உடல் உஷ்ணமாகி விடுகிறது. இப்போ என் நாக்கு வரலுறது. அந்த வசனத்தில் ஒரே ஒரு இடம் பாருங்க, அது ஒரு கவிதை தெரிப்பு. அந்த இடம், அதுக்கு முன்னாடி தங்கச்சியை வந்து இருக்கிறதுனாச்சு பறக்கிறது ஆசைப்படாது, இப்படிலாம் டைலாக்லாம் அந்த ஒரு நார்மலாக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரைட்டரோட மனசு கொதிச்சு தன்னோட காதலிக்கிட்ட வந்து இந்த இடத்துல எப்படி வசனம் பேசிட்டு தெரியுமா, நீ அழுகு அப்படின்னா அது அழுகாது. எனக்கு அழுக வரலைன்னா ஒரே அறை அழுத உடனே அந்த டைரக்டர் வேறு பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த காட்சியில் ஒரு வசனம் வரும். டபுள் ப்ரமோஷனில் எல்லா விஷயங்களையும் டபுள் ப்ரமோஷனில் மேலே வந்த தன்னோட தங்கையை பார்த்து அந்த அந்த வரிசையை அடுக்கிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் உனக்குன்னு ஆசையாக நான் வந்து கல்யாணத்துக்கு நாள் குறித்தேன், ஆனால் நீ வளைகாப்புக்கு தேதி பார்க்க சொல்கிறியம்மா. இப்போ இதுக்கு முன்னாடி பேசினாரியா பச்சையப்பன் அவர்கள், ஒரு இலக்கண ஓசை இருக்கிற ரெண்டு சொல்லில் ஒன்றை சொல்வது அப்படின்னு. இந்த ரெண்டு சொல்லில் ஒன்றை சொல்வதில் திரைக்கதையில் வசனத்தில் முன்னோடினா அது வந்து பாக்யராஜ் சார் தான். ஆசிரியப்பான்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து அவர் தான். ஸோ அவர் இருக்கிற இந்த மேடையில் கவிதைகள் குறித்து நான் பேச வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லிங்குசாமி அவர்களை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். லிங்குசாமி அடிப்படையில் கவிஞர், அப்புறம் தான் திரைப்பட இயக்குனர், கவிதை மனசுக்காரர். ஒரு சம்பவம், ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் துபாய்க்கு போயிருக்கோம். ஒரு மேடையில் விருது வாங்க போகிறோம், ஒரு முக்கியமான மேடை. நான் கூட நிற்கிறேன். சீனு, நீங்கள் அவார்டு வாங்குறீங்களா? ஆமாம் சார், கூட வாங்க. அவனை கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு கோட்டு வாங்கி தர்றார். இந்த கோட்டை வாங்கி போட்டு மேலே ஏறினா தான் நல்லா கம்பீரமாக இருக்குன்றார். ஸோ தன் கூட வந்த ஒருத்தர், நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பயே நினச்சேன், என்னடா அது சாதாரண நல்லா இல்லையாடா. ஜெயபாஸ்கரன் அவர்கள் இருக்காரே, நான் சென்னைக்கு வந்த புதிதில் வடபழனியில் ஒரு அறையில் 300 ரூபாய் வாடகை கொடுத்து நான் தங்கியிருந்த அறையில் என் நூலகத்தில் இடம் பிடித்த கவிஞர். காலம் என்னை அவர் கவிதை நூலை வெளியிடுவதற்கு அழைத்து வந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மகள் இருந்த வீடு, இந்த கவிதை தொகுப்பில் நான் குறித்து வைத்திருந்த ஒரு கவிதையை பச்சையப்பன் இரக்கமில்லாமல் பேசிவிட்டார். அதையும் விலாவரியாக சங்க இலக்கியங்களோடு உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு பேசிவிட்டார். ஒரு சின்ன சோறு வந்துருச்சு, எந்திரிச்சு உள்ளே போயிட்டேன். ஏன்னா பயம் வரும்போது நான் உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு வந்துட்டு சரி இன்னொரு கவிதை இருக்குது, எங்கே அதை பேசிடுவாரோன்னு நினச்சி உட்கார்ந்தேன். நல்ல வேலைக்கு இதுதான் கடைசி கவிதைனார். அப்பாடா. இளம்பரை அவர்களை நான் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது பார்த்துருக்கேன். அப்போ இருந்து தீவிரமான கவிதாயினி. தன் கை குழந்தையோட பார்த்துருக்கேன். இன்னைக்கு அந்த பையன் வளர்ந்து ஆளாகி, அங்கிள் உங்கள் கவிதை புக்கு படித்தேன்றான். இப்படி தீவிரமாக 20 வருடம் 25 வருடம் கவிதை உலகில் இயங்கி கொண்டிருக்கிற
அருப்பெரும் கவிஞர்கள் தமிழோடு தொடர்பு இருக்கிற உங்கள் முன்னால் இந்த அரங்கேற்றம் என்பது வெகு சிறப்பு. சிறப்போ சிறப்பு. இந்த கவிதை நூலில் நான் முழுவதுமாக இவரை படித்து விட்டேன். இவர் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்கிறார். அவருக்கு வாழ்க்கையில் அது தேவையாக இருக்கிறது. கவிஞன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தோடும் இந்த நாட்டின் மன்னனோடும் பேசக்கூடியவன். ஆனால் இந்த நாட்டில் அவன் அனாதை. இந்த சமூகம் அவனை மதிக்காது. அதனால தான் பண்டைய காலத்தில் மன்னர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு கவிஞன் நினைத்தால் எல்லா கதவுகளும் திறந்தன. தெய்வம் அல்லது பிரபஞ்சம் அவன் சொல்வதை கேட்டன. இந்த கவிஞனுக்கும் ஒன்று தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வேற ஒன்றுமே அல்ல, ஒரு மரத்தின் நிழல். ஒரு மரத்தின் நிழல் இந்த கவிஞனுக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்த மாநகரத்தில் வெயிலில் அதிகம் நடந்து அலைந்த கவிஞராக இருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். மரத்தை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த தயவு செய்து இந்த மகள் இருந்த வீட்டை நீங்கள் வாங்குவதோடு இந்த நூலையும் நீங்கள் வாங்கி விடுங்கள். இதுவும் ஆகச்சிறந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு கவிதையில் நான் இதை மேடையில் வச்சுட்டு போயிருந்தேன். இல்லை மடிச்செல்லாம் வச்சுருக்கேன் கவிதை படிக்கிறதுக்கு. இதே மாதிரி 5 புக்கை இங்கே கொண்டு வந்து வைக்கலாமா? இதே மாதிரி 5 புக்கை வச்சோட நான் பதறிட்டேன். டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு தேவையான இந்த கவிதை புக்கை எடுத்து கீழே உட்காந்துட்டேன். அப்படி முதல் மேடை வந்து எனக்கு எவ்வளவு அதில் பாருங்கள், ஒரு கவிதையை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். ஒரு கவிதைங்க, சிரிப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காருங்க. சிரிப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காரு. சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு சிரிப்புன்னார் என்எஸ்கே. ஏன்னா மற்ற விலங்குகள் சிரிக்கிறது கிடையாது, மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். அந்த சிரிப்பில் பல வகைகள் இருக்குது, அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் இவர் ஒரு கவிதை சொல்கிறாரு. மலரும் புன்னகைக்கும் வெடிக்கும் சிரிப்புக்கும், மலரும் புன்னகைக்கும் வெடிக்கும் சிரிப்புக்கும் எதிரியாக இருந்ததில்லை எப்போதும் நான். ஆயினும் சிரித்துக்கொண்டே எல்லாவற்றையும் சொல்கிறவருக்கு நிகராக சிரிக்க முடியவில்லை என்னால். ஆயினும் சிரித்துக்கொண்டே எல்லாவற்றையும் சொல்கிறவருக்கு நிகராக சிரிக்க முடியவில்லை என்னால். சிரிக்க முடியாதவற்றுக்கெல்லாம் சிரிப்பை எதிர்பார்ப்பவர்கள், பயங்கரமான ஆளுங்க அவர். சிரிக்க முடியாதவற்றுக்கெல்லாம் சிரிப்பை எதிர்பார்ப்பவர்கள் கொடிய வன்முறையாளர்களாக காட்சியளிக்கிறார்கள் எனக்கு. போலியாக சிரித்தே தீர வேண்டிய சூழல்களுக்கு பிறகு உண்மையாக சிரிக்கும் வாய்ப்புக்காக நான் ஏங்குவதை புரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறார்கள் போலியாக என்னை சிரிக்க வைப்பவர்கள். தனது நகைச்சுவைக்காக தானே சிரித்து கொண்டிருப்பவன் எப்போது புரிந்து கொள்வான் நகைச்சுவை என்பது அடுத்தவரோடு தொடர்புடையது என்று. இப்படி இந்த புத்தகத்திலையும் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த புத்தகத்திலையும் அவ்வளவு அற்புதமான கவிதைகள். இந்த நாடு இந்த கவிஞரை பார்க்க வேண்டும். இந்த நாட்டு மக்கள் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை போற்ற வேண்டும். இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே மௌனம்தான். அந்த மௌனத்தை இந்த கவிஞனுக்காக நீங்கள் கொஞ்சம் தளர்த்த வேண்டும். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன்.
நான் சமீபமாக நான் வந்து இந்த இலக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதோடு சரி, நிறைய இலக்கியவாதிகளை நான் தொடர்பு கொள்வோம், அப்பப்போ பேசுவதும் சரி. ஆனால் நானே போப்பேன். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்னால் போக முடியலை. ஏன்னா அடுத்த படம் ஒன்று ஆரம்பிக்கணும், இந்த வேலைகளில் நம்ம இருக்கிறனால அப்படி போக முடியலை. ஆனால் தொடர்ந்து இலக்கிய நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். சமீபத்தில் ஒரு பதிப்பாசிரியருக்கு செவாலிய விருது தந்தார்கள். அதை நான் பார்த்தேன். அதன் பிறகு அந்த விருது என்ன, அது எப்படி தரப்பட்டது என்று நான் விசாரித்தேன். உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போனேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய 360 பதிப்பகங்கள் ஆய்வு செய்து அதில் தொடர்ந்து இலக்கியத்துக்காக மட்டும், வெறும் இலக்கியத்துக்காக மட்டும் ஆய்வு, கட்டுரை, கதை, கவிதை என்று இலக்கியத்துக்காக மட்டும் செயல்படுகிற ஒரு பதிப்பகத்துக்கு அந்த விருதை பிரான்ஸ் அரசு தந்திருக்கிறது. அது ஒரு வரி செய்தியாக வந்து போனதை நான் பார்த்தேன். அது காலச்சுவடு என்று ஒரு பதிப்பகம், கண்ணன் என்பவருக்கு அது தரப்பட்டிருக்கிறது. எனக்கு காலச்சுவடு பதிப்பகம் என்னென்ன தெரியும், அந்த பதிப்பாசிரியரை பற்றி தெரியும். நான் என்ன இலக்கியத்தை தொடர்ந்து தீவிரமாக வாசிக்கிறேன் என்பதால் அதை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அதை பற்றி எங்கேயுமே ஒரு பாராட்டு விழாவோ இதே இது ஒரு வெள்ளைக்காரன் மட்டும் வாங்கியிருந்தானா 1000 பார்ட்டி அட்டன் பண்ணியிருப்பான், அவனை கொண்டாடியிருப்பாங்க. அப்போ இங்கே ஒரு கொண்டாட்டம் இன்மை இருக்கிறது. ஒருவேளை தீவிரமாக இலக்கியத்தில் ஈடுபட்டு கண்டவளன் என்னவோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இதனால் விரக்தியுற்று ஒரு சந்தோஷமற்ற ஒரு மனநிலை இருக்கிறதோ என்ற ஒரு சிறிய ஐயப்பாடு எனக்கு இருந்த காரணத்தால் நாம் இந்த மகள் இருந்த வீடையும் இந்த ஜெயபாஸ்கரன் கவிதைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நான் உடனே இந்த நூல்களை படித்துவிட்டு அவரிடம் சொன்னேன், ஐயா, இந்தியாவில் தமிழகத்திலிருந்து இந்தியா முழுக்க 100 நூலகங்களுக்கு என் சொந்த செலவில் உங்கள் அனுமதியோடு 100 நூலகத்துக்கு 70% கழிவில், அது ரொம்ப முக்கியம், 70% கழிவில் இந்த நூல்கள் ஒரு செட்டு, இது ஒன்று இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒரு புக்கு கொடுங்க. எனக்கு 100 நூலகத்துக்கு இந்த புத்தகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த வேலையை நாங்கள் தொடங்கிவிட்டோம். இது ஒன்றுதான் இந்த உயிருக்கு நான் செய்கிற நன்மை என்று நான் நினைக்கிறேன். அது நூலகத்துக்கு அனுப்புவதால் அந்த புத்தகங்களை எல்லோரும் படித்து விடுவார்களா? 30 விழுக்காடு கேட்டிருக்கேன். ஆமாம், 30 விழுக்காடு ஆதர் டிஸ்கவுண்ட்டு 30 விழுக்காடு எனக்கு தர முடியுமான்னு நான் கேட்டேன். ஐயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 70 விழுக்காடு இல்லை, 70 விழுக்காடு பே பண்ணிடுறோம். 70 விழுக்காடு தர்றதுக்கு அவர் இலவசமாக எனக்கு கொடுத்துருவாரு. சாரி, நான் பேசும்போது கொஞ்சம் கவனம் இதில் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 30 விழுக்காடு கழிவு தர்றாரு, 70 நம்ம பே பண்ணிடுறோம். நம்ம இந்த புக்கை வந்து சப்போஸ் இல்லைங்க நான் இன்னொரு புக் தர்றேன்னு அப்படி சொன்னார்னா ஒரு பார்சல் போவதில் இன்னொரு சேர்த்து வச்சுருவோம். அந்த பணியை நாங்கள் தொடங்கி விட்டோம். அதுதான் இது செய்ய வேண்டியது நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் கவிதை இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று நினைத்தால் பரிசு புத்தகமாக கவிதைகளை தாருங்கள். கவிதை தெரியாதவர்களுக்கு கவிதை புத்தகம் தெரியுமா? எல்லாத்துக்கும் இங்கே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். கவிதை ரசனை இல்லாதவங்க தரீங்க. புத்தகம் தனக்கானவனை தேடி பிடித்து கொள்ளும். புத்தகத்தோட வேலையே என்னென்னா, அது எங்கே போய் இருக்கோ அங்கேருந்து தேடிக்கிட்டே இருக்கும். நம்ம அதில் ஒரு பையன் வந்து எடுத்துருவேன் அந்த புத்தகத்தை. அப்படி ஒரு வீட்டிலிருந்து ஒரு நூலை எடுத்தவன் தான் நான். புத்தகத்துக்கு அதை தேடுகிற தன்மை இருக்குது, தன் வாசகனை தேடிக்கொண்டே இருக்கும். இப்போ நூலகத்தில் நீங்கள் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டிங்கன்னா தன் சகல உயிர்களோடு சந்தோஷமாக இருக்கணும். தன்னை பார்க்க வருகிறவன் மட்டுமே வருவான்னு நினைக்கணும். தன்னை பார்க்க இப்போ ஒரு ஒயின் ஷாப்புக்குள்ளே போகிறவன் அங்கே போக மாட்டான். காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு ஒயின் ஷாப் போகிறான்ல ஒருத்தன், அவன் அங்கே புத்தகத்துக்குள்ளே போக மாட்டான். தன்னை பார்க்க வருகிறவன் மட்டுமே வருவான். ஆமாம். ஆக இந்த கவிதையில் கடைசியாக முடிப்பதற்கு முன் ஒரே ஒரு கவிதையை நான் சொல்லி முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த கவிதை மகள் இருந்த வீடு. ஆரம்பத்தில் எல்லோருக்கும் பொன்னாடை போத்துவார்கள்.
எப்பொழுதுமே எந்த மேடைக்கு போனாலுமே அந்த ஜக்க 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 ஜிகுனா பொன்னாடைய மேலே போத்துன உடனே போகும்போது அதை எடுக்காமையே போயிடுவேன். பல இடத்துல எடுக்காமல் போயிட்டால் தப்பாக நினச்சிருவாங்களேன்ட்டு எடுத்துகிட்டு போய் அதை மேக்ஸிமம் நம்மளுடைய டிரைவர் தம்பி எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் இன்றைக்கு எனக்கு போத்தி அந்த வெள்ளை டர்க்கி டவல் இருக்கு இல்லையா, அந்த டவலை நான் தேடி பிடித்து வாங்கி கொண்டு போய்விடுவேன். ஏனென்றால் என் மகள் பிறந்த அன்று எனக்கு பாருங்கள், அது பார்த்தோன்னே எனக்கு அது ஞாபகம் வருது. என் மகள் பிறந்த அன்று முதலாக என் கையில் கொடுக்கும் பொழுது ஒரு காட்டன் துணியில் சுருட்டி எங்கள் கையில் கொடுத்தாங்க. நான் வேகமாக போய் என் பையில் இருந்த டர்க்கி டவல் எடுத்து அதில் வச்சு பிடிச்சேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன கேட்டேன், ஐயா என்னங்க டர்க்கி டவல் போத்துறீங்க அப்படின்னு கேட்டேன். நம்ம எப்பயுமே பயனடைதாயா அப்படின்னாரு. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் அவருடைய அந்த நுண் உணர்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த மகள் பிறந்த வீடு, மகள் இருந்த வீடு. மகளே, நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போதும் முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது. அம்மாவுடையதும் என்னுடையதுமான பொருள்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருள்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடக்கின்றன. பிந்தைய உனது பருவகால பொருள்களாலும் புத்தகங்களாலும் மட்டுமின்றி முந்தைய உனது பாலியகால விளையாட்டு பொருள்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருந்தாய். உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தியுள்ளனர். நீ வீட்டில் வாழ்ந்த காலத்தில், ஐயா இப்போ நான் எங்கள் வீட்டில் தானே இருக்கேன், சினுங்களாக யாரிடமாவது சொல்வாய். எங்கள் வீட்டுக்கு வாயேன், வாஞ்சையோடு யாரையாவது அழைப்பாய். ஐயோ நேரமாச்சு, எங்கள் வீட்டுக்கு போகணும், எங்கிருந்தேனும் பதட்டமாக புறப்படுவாய். உன் பொருட்டு ஒளித்து அடங்கிய கெட்டி மேளத்துக்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்று யாரிடமோ சொல்லி கொண்டிருக்கிறாய், உனக்கென்று ஒரு வீடற்றவளாக. தந்தையை பிரிந்திருக்கும் மகள்களெல்லாம் இந்த கவிதையை படித்தவுடன் அவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், தந்தை இருந்தாலும் தந்தை இல்லாவிட்டாலும் அந்த வீடுகளுக்கு வந்து சேருவார்கள் இந்த கவிதையை படித்தவுடன். இந்த மேடையில் இருக்கிற அத்தனை கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெயபாஸ்கரனுக்கும் மரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி சீனு ராமசாமி அவர்கள் நிறைய சொன்னாங்க. அற்புதமாக இருந்துச்சு சீனு ராமசாமி உங்களுடைய பேச்சு. ஒரு மர நிழலில் தான் ஜெயபாஸ்கரனுடைய மரம் கவிதையை நானும் பிருந்தாஸ் அதையும் கேட்டோம். 18 சாரதாம்பார் தெருன்னு அது அங்கே தான் தங்கியிருந்தோம், சாலி கிராமத்தில். அந்த மரத்தடியில் நின்று ஒரு நீண்ட கவிதை, அந்த எங்கள் மேலே பட்ட நிழல் கூட நகர்ந்து போயிடுச்சு அந்த கவிதை முடியும் போது. மிக அற்புதமான ஒரு கவிதை, இப்பயும் நினைவில் இருக்குது அந்த கவிதை. அவ்வளோ பெரிய நீண்ட ஒரு கவிதை அப்போ அவர் சொல்லுவார். அவரை நம்ம நிறைய நண்பர்கள்லாம் எப்போ கூடினாலும் ஜெயபாஸ்கரன்கிட்ட இந்த மரங்கவிதை, பை கவிதை, நானும் நெய்யும் கவிதை, இதெல்லாம் தொடர்ந்து நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அவருடைய கவிதைகளில் ஒரு சிறுகதை இருக்கும். சினிமாவுக்காக வந்தவர் தான் சார், வந்துட்டாங்க பாக்யராஜ் சார். சீனிராமசுவாமி சொன்ன மாதிரி இங்கே ஆசிரியப்பாவில் தொடங்கினாங்க இல்லையா பச்சையப்பன், நாங்கள் அதில் தான் தொடங்கணும். எங்களுடைய ஆசிரியர், எங்களுடைய குருநாதர், சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். எல்லா மேடையிலும் இதை பற்றி சொல்லியிருக்கேன், அவர் இருக்கிற மேடையில் நிச்சயமாக அதை சொல்லணும். ஒரு ஏகலைவன் சொன்னார் சீனிராமசாமி, எனக்கும் அவர் தான் குரு. பாக்யராஜ் சார் இப்போ பார்த்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடணும் அப்படின்னு தான் நான்லாம் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். இந்த குட்டி கதைகளை பற்றி சொன்னாங்களா, பாக்கியெல்லாம் வந்தது.
பாக்கியா வந்த புதுசில் நானும் தம்பியும் யார் முதல்ல படிக்கிறதுன்னு சண்டை போட்டு 2ஆக பிச்சு அவன் பாதி நான் பாதியெல்லாம் படிச்சிருக்கோம். அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அந்த புக்கு. அப்போ வந்து அறிவுமதி என்ன ஒரு தடவை சொன்னார், பாக்யராஜ் சார் கவிதையெல்லாம் எழுதுவாரானே, நீங்கள் கூட ஒர்க் பண்ணீங்கல்ல தெரியுமான்னு கேட்டேன். ஆரம்ப காலத்தில் எழுதினாரு, அதுக்கப்புறம் எழுதுறது இல்லை சொன்னப்போ நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன் ஒரு தடவை, சரி கவிதை எழுதுறது இல்லையான்னு. சொன்னார், இல்லை என்னுடைய ஃபோக்கஸ் வந்து எந்த சூழ்நிலையும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சினிமாவுக்குள்ளே தான் என்னுடைய ஆர்வம் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக கவிதை எழுத நிறுத்திட்டேன்னு சொன்னார். அவருடைய கவிதைகள் எல்லாமே திரைப்படங்களில் அவர் எழுதியிருப்பார். எத்தனை படங்களில் இருக்கிற அவருடைய வசனம் அது வந்து கவிதை தான் பல படங்களில். அது எத்தனையோ டிஸ்கஷனில் அவரை பற்றி பேசாமல் எங்களுடைய டிஸ்கஷன் அறையில் முழுமையே அடையாது. கிழக்கே போகிற படத்தில் ஒரு வசனம் இருக்கும். அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து கவிஞன். அவன் எழுதி வச்ச கவிதையெல்லாம் ஒரு மாடு வந்து மூத்திரம் போய் அந்த கவிதையில் பட்டு அழிஞ்சிரும். அவன் எடுத்து இப்படி தட்டி எடுத்துப்பட்டுருப்பான். பக்கத்தில் அவர் கேட்பார், என்னாச்சுன்னா கேட்பார், இல்லை நான் எழுதி வச்ச கவிதையெல்லாம் அழிஞ்சிருச்சு இந்த தண்ணி பட்டுமா, அழிகிற மாதிரி நீ ஏன்டா எழுதுறேன்னு கேட்பார். இதை விட ஒரு கவிதையை வந்து தனியாக எழுதிட முடியுமா? எவ்வளோ அற்புதமான கவிதைகள் வந்து நிறைய வந்து வந்து மௌன கீதங்கள் படத்தில் அவங்க 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது அந்த சரிதாவை வந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து வந்து தப்பாகவே பிஹேவ் பண்ணிட்டே இருப்பார் அவர்கிட்ட. ஒரு முறை வந்து ரூமில் வந்து அவர் உள்ளே போயிட்டு 2 பேருமே இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் வெளியிலலாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், 10 நிமிஷம் நீ நானும் உள்ளே இருந்திருக்கோம், வெளியில் உள்ளவங்க கண்டிப்பாக என்ன நினைக்கிறோமோ நினச்சிப்பாங்க. ஸோ சட்டையை கட்டிட்டு வெளியில் வந்துடுவான். பக்கெட்டெல்லாம் அப்படி போட்டுகிட்டே இப்படி வெளியில் வருவான். இதே சீனை நான் பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட் சீனுக்கு வேட்டையில் பயன்படுத்தியிருக்கேன், தனியாக பேசலாம். வந்தவுடனே இதை பற்றி அலுவலகம் மொத்தமும் பேசுவாங்க, பார்த்தியா சுகுணாவும் அவனு ரூமில் இருந்ததை பற்றின்னு. இதை பற்றி பாக்யராஜ் சார் அவர் ஒரு அறையில் அவர் ரூமில் உட்காந்துருக்கும்போது ஒருத்தங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அலுவலகம் மொத்தம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போ ஒரு வசனம் வரும், சுகுணா வந்து நெருப்பை கரையான்னு அரிச்சிட்டுன்னு சொல்லு, நான் வந்து நம்புவேன். ஆனால் சுகுணாவை ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொன்னால் அதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா சுகுணா நெருப்பு மாதிரி, அவளை ஒருத்தன் தொட்டான்னா அவளும் எரிஞ்சிருவா அவனும் எரிஞ்சிருவான்னு. இதை விட ஒரு கவிதையை வந்து நம்ம சொல்ல முடியுமா? எத்தனை படங்கள் அவருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நான் தான் வந்தேன். இது எவ்வளோ நம்ம ரொம்ப எல்லாமே சொல்லுவாங்க. அது வந்து புதிய வார்ப்புகள் ஒரு டைலாக், அது வந்து அவ்வளோ க்யூட்டாக அப்போ வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை. காதலிக்கிற 2 பேருமே வந்து அந்த உங்கள் அக்கா கிட்ட இந்த இந்த குங்குமத்தை கொடுத்துட்டு இதயத்தை வாங்கிட்டு வான்னு சொல்கிற கவிதை. அவர் வந்து ரொம்ப காமெடியாக அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி வந்து அவர் பாலச்சந்தர் பார்த்து தான் பாரதிராஜிட்ட ஒர்க் பண்ணாலுமே நான் கேட்டேன், உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் சார் கேட்டேன். அப்போ பாலச்சந்தர்னு சொன்னார். அவர் வசங்களில் பாலச்சந்தர் சார் மாதிரி அது அவ்வளவு தரமாகவும் அதை தாண்டியும் சில இடங்கள்லாம் இருக்கும். அவ்வளவு அற்புதமாக எழுதுவாங்க. ஒரு டயத்தில் எங்கள் ஊர்லெலாம் அவரை மாதிரியே மப்ளர் போட்டு சுற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கும் அந்த ஓப்பனிங் ஷோக்கெல்லாம் வந்து பார்த்தா. ரஜினி சார் கமல் சாருக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அவருடைய படங்களுக்கு. அவரை வந்து பார்க்குறதுங்கிறது அவ்வளோ அபூர்வமாக இருக்கும். எனக்கு வந்து மனப்படமாக வந்து சென்னைக்கு வந்தப்போ இப்போல்லாம் யாருடைய எண்ணமே நம்ம நினைவில் இருக்கிறது இல்லை. சாருடைய அலுவலகம், அதோடைய குப்புசாமி நம்பர் 1 குப்புசாமி தெருவில் இருக்கிற ஆஃபீஸ் உடைய ஃபோன் நம்பர் எல்லாமே மனப்பாடமாக நான் வச்சுருப்பேன். அப்படி சாரை நோக்கியே தான் என்னுடைய பார்வை மொத்தமாக இருக்கும். இன்றைக்கும் வந்து தொடர்ந்து அவரோட செயல்படுறதுல அவர் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது நான் சொல்கிறது எல்லாமே அந்த மப்ளர் போட்ட சுற்றின ஒருத்தர் தான் நம்ம ஜெயபாஸ்கரனும். பாக்யராஜ் சார் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன், அவர் சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினச்சி தான் வந்திருக்காரு. ஆனால் கவிதைக்குள்ளே கட்டுரைக்குள்ளே அந்த மாதிரி விஷயங்களில் அவர் வந்து அப்படியே வேற பக்கம் இயங்க ஆரம்பிச்சிட்டார். ஜெயபாஸ்கரன் அவர்கள் வந்து பாக்யராஜ் சாரை பார்க்கணுன்னு ஒருத்தர் கேட்டார். அவர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்குறேன் ஜெயபாஸ்கரனை. 2 பேரை அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். நான் ஒருத்தங்களை அவர் வந்து பாக்யராஜ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் பேசித்தோம். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பற்றி லேட்டாக சொல்கிறேன், அவங்க யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்னு. இது வரைக்கும் நானும் அவங்கள அறிமுகப்படுத்த முடியல, அது தனியாக பேசுவோம். 96 வர ஹீரோயின் திரிஷாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இன்னும் பார்க்கல அவங்கள, கூடிய விரைவில் பார்ப்போம். பார்த்தா
எத்தனையோ சீன் பற்றி பாக்யராஜ் சார்ட்ட யாரோ பேசியிருப்பாங்க. அவர் முதல் முறையாக சவேராவில் உட்காந்து நாங்கள் சாப்பிடும்போது இவர் ஒரு சீன் எடுத்து உங்கள் படத்தில் எனக்கு பிடிச்ச காட்சி சார், நீங்கள் எழுதின விஷயத்தில் எனக்கு பிடிச்சதுன்னு ஒன்று சொல்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எத்தனையோ கதை விவாதங்களை நம்ம பேசியிருக்கோம், இந்த விஷயத்த நம்ம வந்து வாட்ச் பண்ணலையேன்னு. ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார். சார் கிழக்கே போகிற ரயிலில் ஒரு விஷயம் வரும் சார். பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க. அப்போது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்களே யார் யார் என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் தான் வசனம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். மயில் சப்பானி சார்பாக எழுதப்பட்டதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். மொய். இது என்ன தொடர்ச்சி பாருங்கள், அவங்கள காட்டல. இப்போ சப்பானி வந்து ஜெயிலேருந்து வந்துட்டான், மயில் அவளுக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டா, அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க மொய் எழுதுகிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை அவர் வந்து, அதாவது நேரடியாக ஹீரோ ஹீரோயின் பேசுகிற வசனங்கள் எடுத்து சொல்கிறது வேற, இப்படி ஒரு வசனத்தை எடுத்து சொன்னார். டைரக்டர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டார். என்னையா நம்ம படத்தில் அடிக்கடி வந்து ஒரு டைலாகை மீம்ஸ்லாம் எடுத்து போட்டு இருப்பாங்க, யார் சாமி இவன் அந்த மாதிரி பார்த்தார் அவரை. யார் சாமி இவங்கிற மாதிரி என்கிட்ட கண்டிப்பாக என்னை பார்க்கும்போது அப்படி தான் கேட்கணும், யார் சாமி இவன்னு. அப்படி பார்த்தார் அவரை. அதேமாதிரி இந்த செந்தில் வந்து, ஏன்னா ஒரு பயம்தான் எனக்கு இந்த விழாவில் இருந்துச்சு. செந்தில் வந்து தொடக்கமாக செந்திலை போட்டிருக்காரு, சரியாக பேசிடுவாரா? உண்மையிலே அற்புதமாக பேசிங்க செந்தில். விழா அழகாக தொடங்குச்சு உங்களால். இது எத்தனை இரவு முழிச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியல, அழகாக இருந்துச்சு. இளம்பிறை, இந்த மகள் இருந்த வீடை இளம்பிறை ஒரு தடவை வாய்ஸில் கேட்கணுன்னு எனக்கு ஆசைப்பட்டேன். ஆனால் சீனிராமசாமி ஆல்ரெடி அதை சொன்னதுனால அவங்க விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு விழாவில் இருப்போம், ஏதோ ஒரு நண்பர்களோட பேசிகிட்டு இருப்போம், சங்கர் சார், பிருந்தா, நம்ம முக்கியமான நண்பர்கள்லாம் இருக்கும்போது அது எத்தனை மணின்னு கூட தெரியாது. நான் ஃபோன் போட்டு, நல்லா அற்புதமாக எழுதுவாங்க சார் இளம்பரை, அவங்க எழுதுறதை விட அவங்களுடைய வாய்ஸில் அவங்க கவிதை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு சார் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி இளம்பரையை அந்த கவிதை சொல்லுவேன். குறிப்பாக அப்பா கவிதை ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் கண்ணீர் வந்துடும். எவ்வளோ அற்புதமான கவிதைகள் எழுதியிருக்காங்க. அவர் வாய்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ஸ். வந்து அதான் விளையாட்டுக்கு நான் சொன்னேன், அவங்க வந்து அவங்க வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கவிதை படித்தா மட்டும் இல்லை, அந்த இது சொல்லுவாங்களே, சுஜாதா வந்து அவர் வந்து சலவைக்காக போட்ட துணிகளுடைய லிஸ்ட் எழுதுனா கூட சிறுகதை மாதிரி தாங்க மாதிரி, அவங்க எது எடுத்து படித்தாலும், ஹோட்டலில் இருக்கிற அந்த ஃபுட்டு எடுத்து லிஸ்ட் எடுத்து படித்தா கூட அது வந்து அவ்வளோ மென்மையாக அவ்வளோ அழகாக அற்புதமாக தான் இருக்கும். இந்த சீனு ராமசாமி அற்புதமான ஒரு கவிஞர். விழாவை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அருமையாக பேசிட்டு இது பண்ணாங்க. பச்சையப்பன் அவர்கள் மிக, நான் வந்து ஸ்கூலில் படிச்சிருந்தேன் அப்போல்லாம் வந்து கவிஞர் வந்து அப்போயே பெரிய கவிஞருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு உங்களுக்கும் அவருக்கும் வந்து வயசு வித்தியாசமாங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு எனக்கு. அவர் அஜித் மாதிரி சும்மா டை அடிக்காமல் விட்டுருப்பார். ஜெயபாஸ்கரன் வந்து இளம்பரை சொன்னாங்க பார்த்தீங்களா, அவரோட தைரியமாக எங்கே வேணுமா எப்போ வேணுமா பயணிக்கலாம், அவ்வளோ நேர்மையாக இருப்பார்னு. அதான் ஜெயபாஸ்கரனும் அவரோட கவிதையும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். நேர்மை, அவருடைய அணிஞ்சிருக்கிற அவர் உடை மாதிரியே தூய்மை. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். 30 வருஷம் 35 வருஷமாக ஆயிடுச்சு. இப்போ சென்னைக்கு 92ல் நான் வந்தேன். அப்போ இருந்தே எனக்கு தெரியும். லேட்டாக வந்து அவருடைய எல்லா விழாக்களையும் நான் இருந்திருக்கிறேன். ஒரு விழாவிலையும் நான் இல்லாமல் இருந்ததில்லை. அப்போ இருந்தே இறங்கியோ டிஸ்கஷனில் இருப்பேன். கவிஞரே நான் வந்துடுறேன் எப்படியாவது சொல்லிட்டு வருவேன். வந்து எப்படியாவது பங்கு பெற்றணும்னு நினப்பேன். என்னுடைய கவிதைகளை அவர் எந்த மேடைக்கு போனாலும் லிங்கு கவிதைகளை முன் வச்சு பேசுவார். கவியே, உங்களுடைய கவிதைகளை வந்து நான் வந்து எடுத்து ஒரு அது டீட்டெயில் பண்ணி ஒரு புக்கு போகிறேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறது மரம்னு. அது வந்து சமகாலத்தில் ஒரு சில கவிஞர்களுடைய கவிதைகளை எடுத்து அதை வந்து எழுதுறதுங்கிறது வந்து மாபெரும் விஷயம். அவரே மிகப்பெரிய கவிஞர். நான் பயங்கரமாக வியக்கிற ஒரு கவிஞர். விகடனில் கவிதை போட்டின்னு வச்சப்போ 75வது அந்த விழா வருடத்துக்காக ஒரு கவிதை போட்டி நிகழ்த்தின கவிதையில் ஒரு முத்திரை கவிதைகள், அந்த கவிதையில் இவருடைய கவிதை முதல் பரிசு வாங்கின கவிதை. மிக அற்புதமான ஒரு கவிதை. நான் திரும்ப திரும்ப எல்லாரும் இருக்கிற ஒரு சபையில்
கவியை அந்த கவிதை ஒருத்தர் சொல்லுங்க கவியை சொல்லி கேட்பேன். அவர் என்ன கவியேன்னு நான் கூப்பிடுவேன், அவர் என்ன கவியேன்னு தான் சொல்லுவார். நாங்கள்லாம் சொல்லிக்குவோம். அது பை கவிதை அதே மாதிரி அவர் சொல்ல கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கவிஞரை நீங்கள் பேசும்போது எனக்காக நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கா நீர் கவிதை சொல்லுவீங்க இல்லையா, அதுக்காக உங்களுடைய கவிதையில் நான் ரொம்ப விரும்புகிற அந்த நீயும் நானும், நானும் நீயா நீயும் நானா எப்பயுமே எனக்கு குழப்பமாக இருக்கும். அது எந்த கவிதை உங்களுக்கு தெரியும்? நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் அந்த கவிதையை எனக்காக இந்த மேடையில் நீங்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். எத்தனை மேடையில் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல எல்லா மார்கழி மாதம் நடக்கிற கச்சேரியில் அலைப்பாயுதே கண்ணை பாடாமல் ஒரு முடியுமா? அது மாதிரி தான் அந்த கவிதையெல்லாம் நம்மளுடைய அடையாளமாக. ஒரு கவிதை வந்து நம்முடைய வாழ்க்கை மொத்தமும், இந்த மகள் இருந்த வீட்டுடைய மொத்த அடையாளமும் அந்த கவிதையில் தெரியும். அந்த அடையாளங்கள் இருக்கும். என்னதான் நான் எத்தனை படம் எடுத்தாலும் ஆனந்தம் தான் என்னுடைய அடையாளமாக தெரியும். அதுக்கப்புறம் நிறைய போவோம். இருந்தாலுமே அதோடைய விஷயத்தில் தான் அது மாறி 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 அப்படி போகும். ஒரு சாயல் கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி தான் கவிஞரும். மிக இந்த நம்ம முன்னால் அமர்ந்திருக்கிற பர்வீன் சுல்தானா, ரேகா, மிக முக்கியமான ஆளுமைகள், பிருந்தா சாரதி, நிறைய பேர் அற்புதமான வந்து ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க. நான் பேர் சொல்ல முடியாத விட்ட முருகேஷ், மனவை பொன்மாணிக்கம். அவர் ஒரு நல்ல கவிஞர். அவர் வந்து பாக்யாவில் வந்து சாரோட தொடர்ந்து ஒரு வேலை பார்த்துட்ருப்பார். அவருடைய கவிதையில் பல நேரங்களில் நான் சொல்லுவேன், நல்லா எழுதுவார் அவரும். நிறைய கவிஞர்கள், நிறைய ஆளுமைகள், நிறைய பேர் இருக்கீங்க. மிக முக்கியமான ஒரு இந்த மேடையில் நானும் கலந்துக்கிட்டு உங்களோட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். மகள் இருந்த வீடு அந்த கவிதையை நான் குமுதத்தில் வந்தப்பயே நான் தொடர்ந்து படிச்சுட்டு தினமும் சொல்லுவேன். கவியே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, இது நீ தொடருங்களை இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 10 வாரம் போகலாமே அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அவங்களும் அதுக்கப்புறம் வந்து ஒரு 6-7 வாரம் நீடித்தாங்க. பகீர சார் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடித்த அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய கவிதைகள் அவருடைய பாக்கியால் எழுதி தான் சாகித்ய அகாடமி வாங்கினார். அவருடைய மிக அற்புதமான ஒரு ஆலாபானைன்னு அந்த தொகுப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்த இதழ் வந்து பாக்கியா தான். அதுக்காக வந்து நம்ம வந்து சாருக்கு தனியாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய பேரில், கவிக்கோ அவர்கள் பேரில் நாங்கள் வந்து தொடர்ந்து கவிதை போட்டி நடத்துகிறோம். அந்த போட்டி நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறவர் சிவகுமார். அவர் ஒரு ஃப்ளைட்டில் தான் நான் சந்தித்தேன். அவர் என்னுடைய கவிதைகளை பற்றியே சொல்லிட்டே இருந்தார். என்னுடைய இது வரைக்கும் என் படங்களை அவர் பார்த்தாரான்னு எனக்கு தெரில. என்னுடைய படத்துங்களை பற்றி அவர் பேசுனதே இல்லை. எப்போயாவது ரன்னில் இருந்தோ ஏதோ ஒரு படத்தில் ஏதோ சீன் சொல்வாரா, ஏதோ படம் பார்த்தேன்னு சொல்லுவாரான்னா பார்த்தது பேசவே மாட்டார். கவிதையை பற்றி மட்டும்தான் பேசுவார். கவிதைக்கு வந்து மிகப்பெரிய ரசிகன் அவர். கவியை நான் வந்து அப்புறம் பிருந்தாசாரியை சொல்லுவார், நீங்கள் தொகுப்பு போடுங்க, நான் விழா எடுக்கணும். நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும், கவிஞருக்கும் அப்படி தான். அப்படி அந்த கவிதை மனம் உள்ள ஒருத்தர் வந்து எங்களோட தொடர்ந்து பயணிக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி. இந்த நானும் ஆர்வமாக என்னுடைய குருநாதர் பாக்கியதே சார் பேச போகிறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். வந்து கவியே வாழ்த்துக்கள். இனி எத்தனை தொகுதி நீங்கள் வெளியிட்டாலும் நான் பார்வையாளனாகவோ எப்படி இந்த மேடையிலையோ தொடர்ந்து உங்களோட நான் பயணிக்கணும். உங்களோட நான் எப்பயுமே இருப்பேன்னு சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. உள்ளம் கெடுக்கிறது அந்த கேள்வியின் விளைவுதான் என் கவிதை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.